திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். திருக்கதவம் திறத்தல் என்று முறையாக பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியும். ஐயா சாம்பசிவய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலி போலல் போய் இசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலோ வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தன் அதுமச்சேவடி போற்றி. கருவூர் தேவர் போற்றி. பூந்துருத்தி காட நம்பிகளல் போற்றி. கண்டராதி தடி போற்றி. வேணாட்டிகள் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி. சேதிராயரடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தால் போற்றி. திரு ஆளவாயுடையார் நிழல்தாள் போற்றி. காலமையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர் கோணருங்கலல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கிர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கலலடி போற்றி. கபில தேவநாயனார் கலனை போற்றி. தேவநாயனார் முற்றால் போற்றி. இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கலல் போற்றி. மலர்த்தால் போற்றி. நம்பியான் நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலாரை போற்றி போற்றி. திருக்கோயில் செல்லுமுகத்தான் அருள் பெருகு தனி கடலும் உலகு அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் செய்ய நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய. இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றல் தன் திரு அருளும் எனவும் கூடி. தெருகளை கன்றும் அரசும் சென்று செம்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. எழில் திரு ஞான பூசை செய்ய திருமுறை கோயிலுக்கும் நுழையும் முகத்தான் திருமுறை கோயில் கதவம் திறக்க வேண்டி. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருபுயங்கன்
திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திலகவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி பாடுறீங்களா? நான் பாடுறேங்க ஐயா. எந்த சொல்லுங்க ஐயா. 8 பாடல். 9ங்கம்மா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டார். சிவாய நம. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டாம், விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள், மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம், கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார், எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன. நம்முடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த உலகம் அமையுமா. எண்ணுக எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியரு திண்ணியராக பெறுகின்ற வள்ளுவர் குரல். வாழ்க வாழ்க. திருமுறை தமிழோசையில இன்றைக்கு நாம் 188வது நாளில் இருக்கிறோம். 5ஆம் திருமுறையில 27வது பதிகம் திரு ஐயாறு. திரு குறுந்தொகை பகற்பெண் 4, நாழிகை 10-12, மணி 9:36 10:46, ராகம் இந்தோளம். இந்த தலமாகிய திருவையாறு காவிரி வடகரலை 51வது தலமாக தஞ்சைக்கு வடக்கே உள்ளது. பெருமான் ஐயாரப்பர் அம்பருந்து அறம் வளர்த்த நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசு புராணத்திலே 385. கண்டு தொழுது வணங்கி. நன்றிங்க. திருவையாறியிடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 385. திருச்சிற்றம்பலம். கண்டு தொழுது வணங்கி. கண்ணுதலோன் தமை போற்றி. கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள். ஐயா ஆடியோ சரியா வரலையா? கொஞ்சம் கட் ஆயிடுச்சுங்க. நெட் ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. முதல்ல இருந்து பாடுங்க ஐயா. இப்ப வருதுங்களா ஐயா? ஆமா, கொஞ்சம் விட்டு வருது சாமி. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரீங்களா? சரிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க ஐயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் வாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர் பிரான் திருவையாறு அமர்ந்தனர் நாவுக்கரசர். திருச்சிற்றம்பலம். திருவையாற்றிலே அமர்ந்து கொண்டு நாயனார் பாடிய திருநாவுக்கரசனார் பாடியது திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை, திருவிருத்தம் முதலியன என்று சொல்லி பட்டியலிட்டு அதிலே அமைந்த திருக்குறுந்தொகை இது. சிற்றம்பரம். செந்தல் வாய்தலுளான் வந்து சீரியன் பொந்துவார் புலால் வெண்தலை கையினன் முந்தி வாயதோர் மூவிலை வேல் பிடித்து அந்தே வாயதோரு பாம்பர் ஐயாரரே முந்தி வாயதோர் மூவிலை வேல் பிடித்து அந்தி வாயதோர் பாம்பர் ஐயாரரே. கையில் சூலமும் பிடித்திருக்கிறான், பாம்பும் பிடித்திருக்கிறான். பாம்பு பிடித்தது நட்பை பகைமையாகிக் கொள்வதற்கு, மூவிலையை பிடித்தது நம்முடைய
ஆணவத்தை அடக்க அவன் செய்கிற மும்மல காரியம் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. பாகம் மாலை மகிழ்ந்தனர். ஐயா யார் படிக்கிறது? சாம்பசிவையா. சரிங்க, நன்றிங்க. பாகம் மாலை மகிழ்ந்தனர் பாழ்மதி போக ஆணையின் ஈருரி போர்த்தவ கோகம் மாலை குழாயதோர் கொன்றையும் ஆக ஆணை அஞ்சாடும் ஐயாரரே. கோகம் மாலை குழாயதோர் கொன்றையும் ஆக ஆணை அஞ்சாடும் ஐயாரரே. நன்றி. ஆக ஆணை அஞ்சாடும் ஐயாரரே. அந்த அஞ்செழுத்து ஓதி பெருமானை ஆட்டுதல். பாலிலே இருந்து வருகிற நெய்யை பெருமானை காட்டுதல், அஞ்செழுத்தாலும் ஆட்டுதல் என்று ஆண் நெய் அஞ்சு ஐயாரரே, அஞ்சு ஐயாரரே என்று இரண்டையும் நெய்யையும் குறிக்கிறார், அஞ்செழுத்தையும் குறிக்கிறார். வாழ்க. நெஞ்சம் என்பதோ ஐயா நான் பாட்டுங்கம்மா ஐயா. பாட்ராஜா கிரண் பருதிமார் கலைஞர். திருச்சிற்றம்பலம். நெஞ்சம் என்பதோர் நீள்கயன் தன்னுள்ளே வஞ்சம் என்பதோர் வான் சுழிப்பட்டு நான் துஞ்சும் பொழுதினின் நாம திருவேற்று தஞ்சும் தொன்ற அருளும் ஐயாரே. துஞ்சும் தொன்ற அருளும் ஐயாரே. நன்றி ஐயா. தூங்கும் போது கூட பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஓத வேண்டும். நின் நாமத்து அஞ்சும் தோன்ற. நாம் எதை நினைக்கிறோமோ அந்த நினைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய செயல்கள் அமையும். அதனாலே அஞ்செழுத்து ஓதி தூங்கும் போது கூட அஞ்செழுத்தை நினைத்து தூங்கினால் காலை எழுந்தவுடனே அந்த அஞ்செழுத்து நினைவு வரும். அந்த வகையில அமைந்திருந்த இந்த திருநெறிய தமிழோசை. ராத்திரி 11 மணி வரைக்கும் அது அடியார்களை பற்றிய சிந்திச்சுட்டு தூங்கினா காலை எழுந்த உடனே பெருமானுடைவு தானாக வரும். போற்று என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலருண்டு. அந்த வகையில இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. நினைக்கும் பொழுது நெஞ்சுளார். நன்றிங்கய்யா. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். நினைக்கும் நெஞ்சினுள்ளார் நெடுமாமதில் அனைத்தும் ஒல்லழல் வாயெறி ஓட்டினார். நினைக்கும் நெஞ்சினுள்ளார் நெடுமாமதில் அனைத்தும் ஒல்லழல் வாயெறி ஓட்டினார். பனைக்கை வேழ உரியுடல் போர்த்தவர் அனைத்தும் வாய்த்தழுள்ளாரும் ஐயாரரே. பனைக்கை வேழ உரியுடல் போர்த்தவர் அனைத்து வாய்தலுள்ளாரும் ஐயாரரே. நன்றியா. நினைக்கும் நெஞ்சின் உள்ளார். பெருமானை நாம் நினைக்கிற போது அது உலகியல் நினைப்பில் இருக்கிறதா அருளியல் நிலையில இருக்கிறதா என்பதை பொறுத்து நம்முடைய வினைகள் அமையும். உலகியலையும் பயன்படுத்த அருளியலும் பயன்படுத்தலாம். எது வேணும்னு நம்முடைய எண்ணங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனாலே நினைக்கும் நெஞ்சினுள்ளார் என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க. அடுத்து 5வது பாட்டு பரியரு நுண்ணியர். பருதிமார் கலைஞர். ஐயா தர்ஷன் நான் பாடுத்துமா ஐயா? பாடுவாங்க. தர்ஷன் கண்ணுக்கு இனியார். பருதிமார் கலைஞர் பாட்டாரு, இப்ப தர்ஷன் பாடுறாரு.
கண்ணுக்கினியான் பாட்டு. திருச்சிற்றம்பலம். பரியர் நுண்ணியர் பாரத்தர் கரியவர் அரிய பாடலர் ஆடலர் ரன்றியும் கரிய கண்டத்து காட்சி பிறர்க்கெல்லாம் அரியர் தொண்டர் கேளியரை யாரே. விசிறமையா பரியரு நுண்ணியரு பார்த்தற்கு அறியவர். அவன் 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 என்ன பண்ணுவான்? பெருமான் தூலமாகவும் சூக்குவமாக இருக்கிறான். அதனாலே அவன் பார்த்தற்கு அரியதாக இருக்கிறான். அரிதாக இருக்க மட்டுமல்ல, எளியனாக இருக்கிறான் என்பதை சொல்ற மாதிரி அரியரு தொண்டற்கு எளியரையாரே. அவன் பருவமான பரியராகவும் நுண்ணியராகவும் தூலமாகவும் சூக்குவமாகவும் அரியராகியும் எளியராகியும் இருக்கிறான். அப்போ பெருமான் எல்லாமாகவும் இருக்கிறான். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி. வாழ்க வாழ்க. அடுத்து புலரும் பொழுது. வாங்க ராஜா ராணி அம்மா வாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சா? 2 வரையும் பார்த்து 2 பேர் குரல் கேட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வாங்க. புலரும் போதும் இலாப்பட்ட பொன் சுடர் மலரும் போதுகளால் பணிய சிலர் இலரும் போதும் இலாததும் அன்றியும் அலரும் போதும் அணியும் ஐயாரரே. அலரும் போதும் அணியும் ஐயாரரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. காலையிலே புலரும் போது பெருமானை மலரும் போதுகளால் வழிபடுதல். பாரித்த மலர் கொடு அங்கையில் ஏந்தும் பணியடியோம் என்ற அந்த இடர்களையும் பதிகத்த நினைவரமாக பாடுகம். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்குள் பிழையாத வண்ணம் பாரித்த மலர் கொடு அங்கையில் ஏந்தும் பணியடியோம். அந்த அடுத்த லைன் மறந்து போச்சு இல்லையா? பாரித்த மலர்கொடு அங்கையிலேந்தும் பணிகடியோம் சிறப்பிலி தீவினை திண்டப்பரா திருநீல கண்டம். நம்ம எந்த வகையில நினைக்கிறோமோ, உலகில் நினைத்தால் நமக்கு உலகியல் நலனை தருவான், அருளியல் நினைத்தால் அருளியல் நினைவை தருவான் என்ற சிந்தனையை தூண்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. பங்கமாமலை குழலியோர் பால் நிற. பங்கமாமலை குழலியோர் பால் நிற கங்கை மாலைய காதமை செய்தவர் மங்கை மாலை மதியும் கன்னியும் அங்கமாலையும் சூடும் ஐயாரே. மங்கை மாலை மதியும் கன்னியும் அங்கமாலையும் சுடும் ஐயாரரே. திருச்சிற்றம்பலம். அங்கமாலை சூடும் ஐயாரரே. அங்கமாலை என்பது நாம் அணிகிற அந்த சிவமணி அல்ல ருத்ராட்சம்னு சொல்றோம் இல்லையா, அதை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அங்கமாலை என்பது செல்லு நெறிகாட்டும் திரு அங்கமாலை என்பது என்னுடைய காலையில எழுந்து பெருமானை தலையை நீ வணங்காய் கண்காள் காண்மீன்களோ செவிகாள் கண்மீன்களோ அதையும் குறிக்கும். இந்த அங்கமாலையை போட்டு நான் அடியான் என்று விளம்பரம் பண்ணுவது வேறு. அந்த திரு அங்கமாலையை ஓதி பெருமானே நான் உன் திருவடிக்குள் ஆர்ந்திருக்க வேண்டும் என்று ஆன்மார்த்தமாக வேண்டுகிறேன். 2 நிலையிலும் பெருமான் இருக்கிறான் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முன்னையாறு முயன்றெழுவீரலாம். வாங்க திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் காலை வணக்கம். முன்னையாறு முயன்றெழுவீரலாம் முன்னையாறு முயன்றெழுவீரலாம் பின்னையாறு பிரியனும் பேதைகள் மன்னையாறு மருவிய மாதவன் தன்னையாறு தொழுதவமாகுமே தன்னையாறு தொழுதவமாகுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தன்னையாறு தொழத்தவமாகுமென்னு பெருமானே எனக்கு நான் என்பது அறியேன் பகல் இரவாவது அறியேன் என்று
அதிகப்பாராயணத்து நடுவுல எதுவும் இந்த காலை வணக்கம் நன்றி எல்லாம் வணக்கம் அவ்வளவு நாள் பேசணும், மறுபடியும் திரும்ப அதே பண்றோம் நம்ம. ஆனா அது தேவையில்லை. பதிகத்தினோட பதிகம் தான் பாடணும் தவிர பாட்டுன்னா பாட்டு மட்டும் பாடினாலே போதும். காலையில இருந்த உடனே நான் ஆளாளுக்கு திருச்சிட்டம்னு சொல்றது, ஆளாளுக்கு வணக்கம் சொல்றது, ஆளாளுக்கு நன்றி சொல்றது, அதை தவிர்க்கலாம். ஏன்னா பதிகப்பரன்பை நாம் பண்றது அல்ல. நாம் பண்ண அது என்ன பண்ணோம், யான் எனது என்ற செருக்கை தரும், அது உலகியல் நிலையிலே செலுத்தும், மீண்டும் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுவோம். இந்த நம்ம திருமுறை படிக்கிறதே வெறும் ஷோ காட்டுறதுக்கு அல்ல, வெறும் உலகியல் நிகழ்வு எல்லாரும் பார்த்து ரசிப்பதற்கு அல்ல. இது நம்முடைய ஆன்மா ஈடேறுவதற்காக ஆன்மார்த்தமா செய்கிற வழிபாடு. பதிகத்தினோட பதிகம் மட்டுமே படிச்சா பலன் அதிகம். பெருமான் நம்மை தேடி ஆட்கொள்வான், ஆட்கொள்ள வேண்டும் பிரார்த்தோட எந்த பாட்டோ அந்த பாட்டை மட்டும் படிச்சுட்டா போதும். வாழ்க வாழ்க. அப்படி இருந்தா இனிமே அந்த தவறு நேராதுங்க ஐயா. இனிமே அந்த தவறு நேராதுங்க ஐயா. சிவாய நம்ம. ஏன்னா நேற்று அவ்வளவு நாள் பேசணும் அதோட. ஏன்னா பதிகத்தை நாம் படிக்கிறோம்னுச்சா நான் என்ற எண்ணம் வரும். பதிகத்தை நாம் படிக்கல, அப்பர் சாமி படிக்கிறார், சிவபெருமான் கேட்கிறார், நான் வயசிக்கிறேன், என்னை கருவியா இருக்கிறார். அதனால மனதுல பெருமானுக்கு என்ன பண்ணுவான், மனதார நன்றி சொல்வோம். அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. தவறுக்காக சுட்டி காட்டல, ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுது. இது அருளியல் நிலையில செய்யற நிகழ்ச்சி, இது வேற உலகியல் நிகழ்ச்சி அல்ல. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுது, திருமுறை என்பது வியாபாரத்துக்கும் விளம்பரத்துக்கும் அல்லன்னு. எத்தனையோ பொருள் இருக்குது நம்ம வியாபார பயன்படுத்த உலகத்துல, அதை திருமுறையில வச்சு பயன்படுத்த வேணும் என்பதை என்னுடைய கருத்து. வேற ஒண்ணு. வாழ்க வாழ்க. பெருமுறையுமே மிக உயர்ந்த நூல். என்ன, திருமுறையை திருக்கோயிலா வைத்து வழிபட மரபு நம்முடைய மரபு. அது நம்மை ஆளாக்கூட, நாம் அதுக்கு ஆளாகி அதுக்காக நான் திருமுறை படிக்கிறேன், நான் விளம்பரம் படுத்துக்க கூடாதுன்றதுதான். வாழ்க வாழ்க. தப்பு நான் என்ன தப்பா சொன்னா மன்னிச்சுக்கலாம். வாழ்க. அடுத்து வாழ்க வாழ்க. நம்ம அந்த சூழ்நிலை இதை கொண்டு போகணுன்றது என்னுடைய எண்ணம். என்ன, இந்த ஆன்மார்த்தமா இதை பயன்படுத்தணும். வெறும் உலகியல் நிகழ்ச்சியா கொண்டு போய் வெறும் ரசிக்கிறதுக்காகவும் அடுத்தவங்க பாராட்டுறதுக்காகவும் இல்லை. பெருமான் நம்ம எந்த வகையில ஆட்கொள்ள முடியும்னு பாக்குறோம். அதுக்காக தான் இந்த முயற்சி. இந்த முயற்சி நன்முயற்சி ஆக வேண்டும் என்பதுதான். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். வாழ்க வாழ்க. அடுத்து லலிதா தம்பதியர் வாங்க. ஆடுகின்றான் முடி வானை யாரு வளையது காண்மினோ, நாங்கையாரு புக்கேற்க அவன் இன்னரு, தேனை யாரு திறந்தாலே ஒக்குமே, தேனை யாரு திறந்தாலே ஒக்குமே. திருச்சிற்றம்பலம். நான் ஐயாறு புக்கேற்கு அவன் இன்னருள், தேனையாறு திறத்தால் ஒக்குமே. பெருமானை உள்ளத்துல தித்திக்குமாறு செய்தல். நான் ஐயாறு புக் என்பத ஐயாரப்பன் என்னுடைய உள்ளத்திலே புக வேண்டும் நினைத்தால் அந்த தித்திப்பு வேறு, நான் தாப்பறன்றது அந்த தித்திப்பு வேறு. இது உலகியல், அது அருளியல். வாழ்க வாழ்க. அரக்கின் மேனியன். பாலத்தார் இருக்காங்களா? அரக்கின் மேனியன் அந்தலர் மேனியன், அரக்கின் சேவடிவானஞ்ச அஞ்சல் என்று, அரக்கன் ஈரைந்து வாயும் அலரவே, அரக்கினான் அடியானும் ஐயாரனே, அரக்கினான் அடியானும் ஐயாரனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. ராவணன் தன்னுடைய ஆணவத்தினாலே கையிலே அசைத்து பார்த்தான் என்று உலகியல் நிலையில் என்று ஆணவத்தை பேசுவது வரை, அதே ராவணனுடைய பெருமான் அந்த பெருவிரலை ஊன்றி அவனுக்கு திருவடி தீக்கை செய்தான். அந்த அரக்கனார் அடி ஆளும் ஐயாரரை என்று பெருமானுக்கு ராவணனுக்கு திருவடி தவறே, எனக்கும் அந்த திருவடி கிடைக்க வேண்டும். யான் இழந்த அந்த செருக்கை ஒழித்து நானும் பெருமானுடைய திருவடியை பெற வேண்டும் என்ற நிலையில
அருளினிலே இந்த பாடலை பார்த்தல் என்று சொல்வார்கள். 2 வகையில பார்க்கலாம். ஆணவதாகவும் பார்க்கலாம், பெருமானுடைய அருளாகவும் பார்க்கலாம். வாழ்க வாழ்க. அடுத்த பதிகமும் திருவையாற்று பதிகம் 28வது பதிகம். பெருமான வண்ணத்தாலே பாடியிருக்கிறார். அதனால இதுக்கு வண்ணப்பதிகம்னு பேரு. பொதுவா வண்ணப்பதிகம்னா சேரமான் பெருமாள் நாயனார் பாடின பாட்டு சொல்லுவாங்க. பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனை பொலிந்து இளங்கம்னு அந்த பாட்டு தான் காட்டுவாங்க. ஆனா அதுல ஒரு பாட்டு தான் அவர் பாடியிருக்காரு வண்ணம்னு. இந்த பதிகம் ஃபுல்லா எல்லா பாட்டும் பெருமாள் என்னென்ன வண்ணமாக இருக்கிறான்னு பட்டியலிட்டு இருக்கிறார். அதனால இதுக்கு வண்ணப்பதிகம்னு பேரு. திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 to 12. அது மணி 9:36 to 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவினுடைய வடகரையில 51 தலமாக தஞ்சைக்கு வடக்கே உள்ளது. பெருமான் ஐயாரப்பர், அம்பாள் அறம்படத்த நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 385 கண்டு தொழுது. நன்றிங்க. திருவையாறு இடம் சுட்டிய செக்கலார் வருமன் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 385. கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திரு தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திரு தொண்டு செய்தே அண்டர் பிரான் திருவையாறு அமர்ந்தனர் நாவுக்கரசர். திருவையாற்றிலே அமர்ந்து அவர் என்னென்ன பாடங்கள் பாடினாரு? அந்த பண் அமைப்பிலே திரு என்ற அடையாளம் கொண்ட திருவாகிய சிவத்தை அடையாளம் காட்டுகிற அந்த பதிகங்கள். திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை, திருவிருத்தம், திருநேரிசை அப்பருக்கே உரிய பாடல். அதனாலதான் வாக்குக்கு அப்பருன்னு சொல்லுவாங்க. அதனால அதுல வண்ணத்தை வைத்து பாடுகிறார். என்னென்ன வண்ணம்னு எத்தனை வண்ணத்தை சொல்றாரு பாருங்களாம். சிந்தை வண்ணத்தராய் திறம்பாவணம் முந்தி வண்ணத்தராய் முழு நீரணி சந்தி வண்ணத்தராய் தடல் போல்வதோர் அந்தி வண்ணத்தும் அந்தி வண்ணமும் ஆவரை யாரே சந்தி வண்ணத்தராய் தடல் போல்வதோர் அந்தி வண்ணத்தரம் ஆவரை யாயரே. சந்தி வண்ணத்தர் என்று பெருமான் என்ன பண்றான்? அந்த சூரியன் காலையில சூரியன் தோன்றுகிற போது அவன் வெப்பமாயிருக்கிறான். மாலையிலே அந்தி வண்ணத்தராய் சந்திரன் போல குளிர்ந்திருக்கிறான். ஆக வெப்பமும் குளிருமாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற எண்ணம். வாழ்க வாழ்க. அடுத்து மூல வண்ணத்தராய் வாங்க. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. மூல வண்ணத்தராய் முதலாகிய கோல வண்ணத்தராகி கொழும் சுடர் நீல வண்ணத்தராகி நெடும்பலிங்கு ஆல வண்ணத்தராவரையாரே. திருச்சிற்றம்பலம். நீல வண்ணத்தராக அவன் நஞ்சாயிருக்கிறான், கால வண்ணத்தராக அவன் அமுதமாக இருக்கிறான். நஞ்சமும் அமுதமாக நீளமும் காலமுமாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. சிந்தை வண்ணம். ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. அப்படியே பாருங்க ஐயா. அதான் உங்களதான் கூப்பிட போறேன். வாங்க. சிவா நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். சிந்தை வண்ணமும் தீயதோர் வண்ணமும் அந்தி போதழகாகிய வண்ணமும் பந்தி காலனை பாய்ந்ததோர் வண்ணமும் அந்தி வண்ணமும் ஆவர் ஐயாரரே. பந்தி காலனை பாய்ந்ததோர் வண்ணமும் அந்தி வண்ணமும் ஆவர் ஐயாரரே. திருச்சிற்றம்பலம். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலைகளையாய் கரை கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேன் அடியேன் வயல் சூழ்ந்தன்னு சுந்தரர் பாட்டு. காலையில தொழுதா துன்பம் போகும், மாலையில தொழுதா இன்பம் ஆகும். இங்கே அந்தி வண்ணத்தராய் அவன் இன்பப் பெருமானாயிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இருளின் வண்ணமும். இருங்க சாமி, இருங்க சாமி, இருங்க சாமி. கூப்பிடுறதுங்க. தாமரையா வாங்க. திருநாகை காரணத்திலிருந்து தாமரையா. நீ திங்கம்மா காஞ்சது போயிட்டு
வாங்க செல்வமாமா வாங்க. இருளின் வண்ணமும் ஏழிசை வண்ணமும் அருளின் வண்ணமும் சோதியின் வண்ணமும் மருளும் நான்முகன் மாலொடு வண்ணமும் அருளும் வண்ணமும் அவர் ஐயாரரே. மருளும் நான்முகன் மாலொடு வண்ணமும் அருளும் வண்ணமும் அவர் ஐயாரரே. திருச்சிற்றம்பலம். மருளுமாகிய மாயை மூலமாக மாயா தனுவிளக்காகிய இந்த உலகை தருகிறான். அருள் மூலமாக பெருமான் நமக்கு அன்பையும் தருகிறான். அதனால பெருமான் அவன் மாயையா மருளுமாக அருளுமாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இழுக்கண் வண்ணங்கள். சொக்கமாலம்மா வாங்க. சொக்கமாலம்மா வாங்க. இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். இழுக்கின் மன்னங்கள் ஆகிய வெல்வழல் முழக்கும் வண்ணங்கள் ஆகியும் கூடியும் மழைக்கண் மாமுகில் ஆகிய வண்ணமும் அழைக்கும் வண்ணமும் ஆவர் ஐயாரரே. மழைக்கண் மாமுகில் ஆகிய வண்ணமும் அழைக்கும் வண்ணமும் ஆவர் ஐயாரரே. பெருமானுக்கு பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெருமான்னு பேரு. அவனுக்கு பல பேர்கள்ல ஒரு பேர் மேகநாதன்னு சொல்லுவாங்க. அந்த மேகத்தின் மூலமாக மழையை தருகிறான். மழையின் மூலமாக கருணையை காட்டி அந்த கருணையின் வழிவாக நம்மை அழைக்கிறான் என்ற வகையில மழைக்கண் மாமுகிலாகி அழைக்கும் வண்ணம் மழை பெய்வதன் மூலமாக பெருமானுடைய கருணை வாயிலாக உலகியலுக்கிறது நம்மை அருளியலுக்கு அழைக்கிறான் என்று சிந்திப்பது. வாழ்க வாழ்க. இண்டை வண்ணமும். வாங்க. ஊரப்பாக்கத்துல இருந்து பரமேஸ்வரி அம்மா வாங்க. இண்டை வண்ணமும் ஏழிசை வண்ணமும் தொண்டர் வண்ணமும் சோதியின் வண்ணமும் கண்ட வண்ணங்களாய் கனல் மாமணி அண்ட வண்ணமும் ஆவரையாரரே. அண்ட வண்ணமும் ஆவரையாரரே. பெருமானை கனல் மாமணி என்று காட்டி கண்ட வண்ணங்களாய் கடல் மாமணி என்று நம்ம காலையில இருந்து விளக்கேத்தினா அந்த விளக்கின் வடிவமாக கனல் மணியாக இருக்கிறான் என்று காட்டுகிற போது அவன் இந்த வெறும் நெருப்பா மட்டுமா இருக்கிறான்? இல்ல, இந்த அண்டத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். அண்ட வண்ணமும் அவரையாரரே என இந்த ஒரு பொருளாக இல்லாமல் எல்லாமாக அவன் இருக்கிறான் என்று காட்டுகிற பாடல். வாழ்க. விரும்பும் வண்ணமும். வாங்க முனுசாமையா வாங்க. விரும்பும் வண்ணமும் வேதத்தின் வண்ணமும் கரும்பின் மொழி காரிகை வண்ணமும் விரும்புவார் வினை இட்டிடும் வண்ணமும் அரும்பின் வண்ணமும் ஆவரையாரரே. விரும்பும் வண்ணம் விரும்புவார் வினை தீர்த்திடும் வண்ணம். நாம் எதை விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் உலகியலை விரும்பினால் வினையை பெருக்குவான், அருளியலை எண்ணினால் அவன் வினையை தீர்த்திடுவான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஊழி வண்ணமும் ஒன்சுடர் வண்ணமும். ஐயா கணபதி ஐயா, பெரியவரே ஐயா. நமச்சிவாயம். சிவாய சித்தமிடம். சிவாய நம. சிவாய நம. அடியார் பிரம்மத்தில் பாய பூஜையான சமர்ப்பியாமி தூபதீபம் அக்ராமி. சிவா சிவா. நமச்சிவாய நமச்சிவாய. ஊடி வண்ணமும் உன் சுடர் வண்ணமும்
வேளையேறுரே ஓததோ வண்ணமும் வடே தீயிருவாகிய வண்ணமும் ஆடி வண்ணம் அவர் ஐயரே வாழே தீயிருவாகிய வண்ணமும் மாறே வண்ணம் அவர் ஐயரே ஆரே வண்ணம் அவர் ஐயரே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா. ஆழி வண்ணமும் ஆவரையாரே. ஆழியாகிய கடலே ஓடுகிற அந்த இருக்கிற அலைகள் போல உலகியலும் அருளியலும் எண்ணங்கள் மாறி மாறி வருகின்றன. நாம் அதுல எதுல நிக்கிறோம்ன்றது நம்முடைய எண்ணங்களை பொறுத்ததுனாலே ஆழி வண்ணமும் ஆவரையாரே, கடல் அலை போன்றது என்று நம்முடைய எண்ண அலைகளை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. செய்தவன் திருநீர் அணி வண்ணமும். நித்திலாமா? நித்திலா? திருச்சிற்றம்பலம் ஐயா. வேதியியல் செல்வி. செய்த வன்றிரு நீரணி வண்ணமும் எய்த நோக்கரி ஆகிய வண்ணமும் கைது காட்சி அரியதோர் வண்ணமும் ஐது வண்ணமும் ஆவர் ஐயாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கைது காட்சி அரியதோர் வண்ணமும் ஐது வண்ணமும். கைது என்பது நம்முடைய எண்ணங்களை கல்லு மாறியாக்கி கடுமையாக்குதல். ஐது என்பது அந்த கடுமையை மென்மையாக்குதல். உலகியல் என்பது கடுமையானது, அருள் என்பது மென்மையானது என்ற வகையிலே காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. எடுத்த வாழறக்கன். 10வது பாட்டு. நியூ ஜெர்சில இருந்து வேலரசியம்மா. சிவாய நமங்க ஐயா. எடுத்த வாழற கன்றி வண்ணமும் இடர்கள் போல் பெரிதாகிய வண்ணமும் கடுத்த கைநரம் பாலிசை வண்ணமும் அடுத்த வண்ணமும் ஆவரையாரே அடுத்த வண்ணமும் ஆவரையாரே. திருச்சிற்றம்பலம். அடுத்த வண்ணமும் ஆவரையாரரை என்று பெருமான் எல்லா விதமான வண்ணங்களாகவும் இருக்கிறான். அவன் உலகிலும் இருக்கிறான், அருளில் இருக்கிறான். நாம என்ன எண்ணத்தோடு அவனை நெருங்குகிறோமோ அதற்கேற்ற மாதிரி உலகிலே இருந்து வினையை பெருக்கிக் கொள்ளவும் செய்யலாம், அருளியல் நிலையிலே இருந்து அந்த வினைகளை சுருக்கவும் செய்யலாம் என்ற வகையிலே அடுத்த வண்ணமும் ஆவரையாரர் என்று ஐயாற்று பெருமானை பலவேறு வண்ணங்களிலே காட்டுகிற வண்ணப்பதிகம். வாழ்க வாழ்க. அடுத்து 29வது பதிகம். திரு ஆவடுதுறை திரு குறுந்தொகை. பகற்பெண் 4ஆக. நாழிகை 10 - 12, மணி 9:36 10:48. ராகம் இந்தோளம்னு சொல்லுவாங்க. காவிரி தென்கரையிலே 36வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் பதிவிருக்கிறது. பெருமான் மாசிலாமணி என்றும் அம்பாள் ஒப்பிலி முலையம்மை என்றப்ப இருக்கிறது. இதற்கான திருநாவுக்கர நாயனார் புராண பாடல் 191. ஆவடுதுறை உறைவாரை. என்னங்க திருவாவடுதுறை இடம் சுட்டிய செக்கிழார் பெருமான் பாடிய பாடல் வரிசை 191. திருச்சிற்றம்பலம். ஆவடுதன் துறையாரை அடைந்து இந்தேன் என்றளவில் திரு தாண்டகம் முன் அருளி செய்தி மேவு திரு குறுந்தொகை நேரிசையும் சந்த விருத்தங்கள் ஆனவையும் வேறு வேறு பாவலர் செந்தமிழ் தொடையால் பள்ளிதாமம் பல சாத்தி மிக்கெழுந்த பரிவினோடும் பூவையலத்தவர் பரவ பல நாள் தங்கி புரிவுருகை தொண்டு போற்றி செய்வார். திருவாவடுதுறையில பல நாள் தங்கி அரவணர் தமிழ்த்தொடை பாடினார். பெருமானுக்கு பள்ளித்தாமம் பல சாத்தினார் என்று பாடுகிறார். விருத்தங்கள் பாடினது மட்டுமல்ல, பள்ளித்தாமங்களும் சாத்தினார். காலையில இருந்து திருப்பள்ளி வச்சுக்க
போற இடத்துல என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ எடுத்து பெருமானுக்காக பள்ளி தாமம்னு சொல்லுவாங்க. இதுவும் பாடல்களும் திருவிருத்தமாக, திருநேரிசையாக, திரு குறுந்தொகையாக, திரு தாண்டகமாக பாடினார். பள்ளி சாத்தி என்று பலவேறு விதங்களாக மலர்களையும் சாத்தினார் என்று செக்கிழார் பெருமான் இந்த திருவாடுதல்ல எடுத்து காட்டுகிறார். வாழ்க வாழ்க. நிறக்க வாலியல் நிறக்க வாழியல் அல்லின் நேரிழை மறக்க வாலிய எல்லியம் மாதரார் பிறக்கவால பெரும்புனல் ஆவடு துரைக்க வாலியோடாடிய சுண்ணமே துரைக்க வாலியோடாடிய சுண்ணமே. பெருமானுக்கு பொற்சுண்ணம் பாடுகிற மாதிரி அவன் இந்த பாடல்னு சொல்வார்கள். அதனாலே பெரும்புனல் ஆடு துறைக்கான சுண்ணமாகிய பொற்சுண்ணம் முத்துனல் தாமம்பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூபனல் தூவம் வைவின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு வல்லாண்டி செய்வின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி அடப்பொற்சுண்ணம் பிடித்து நாமன பொற்சுண்ண பதிகத்தை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல் என்று இதை காட்டுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. தவள மாமதி. ஐயா ஸ்ரீதேவையா வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தவள மாமதி சாயல் ஓர் சந்திரன் பிளவு சூடிய பிஞகன்யம் ஈரை அளவு கண்டிலல் ஆவடு தன் துறை களவு கண்டனல் ஒத்தனல் கண்ணியே. நன்றி ஐயா. களவு கண்டனல் ஒத்தளி கண்ணியன பெருமானை உள்ளம் கவர் கல்வனாக பாட்டுகிற பாடல். தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்பத களவு கண்டனல் ஒத்தல் கண்ணியே என்று அந்த முதல் திருப்பதிகத்தை நினைவுபடுத்துற மாதிரி பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பாதி பெண்ணொரு பட்டமல்லம்மா. நான் வெளியில இருக்கிறேன் ஐயா, கேட்டுக்கிறேன் ஐயா. சரிம்மா சரிம்மா, நல்லா கேளுங்கம்மா. கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்க. வாழ்க. கேட்டுட்டே இருங்க. ராணியம்மா இன்னொரு ஐடியில இருந்து வந்திருக்கீங்களா ராணியம்மா? அது ஐயாது, அது அம்மாது. சரி 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 சரி. சரி சரி சரி. சரி அப்ப நீங்க கேளுங்க கேளுங்க. வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. இதுல படிக்கலாம்யா, இதுல இது படிங்க படிங்க. பாதி பெண் ஒரு பாகத்தன் பல்மறை ஓதியன் உள்ளம் கொண்டவன் பொன் பொருள் ஆதியாவடு தன் துறை மேவிய சோதியே சுடரே என்று சொல்லுமே சோதியே சுடரே என்று சொல்லுமே. பாதி பெண்ணூர் ஒரு பாகத்தன்னு சொல்லி ராஜா ராணி அம்மா படிக்கிறதுக்காக நடராஜன் கூப்பிடுற நடுல பத்மாவதி அம்மா பாட்டு போயிடுறாங்க. வாழ்க வாழ்க. பத்மாவதின்னு சொன்னார் ஐயா. அவங்க ஏற்கனவே பாடிட்டாங்க ராஜா ராணி. சரி சரி. இன்னொரு ஐடி வந்து நிக்குது ராணின்ற அந்த வரிசை கிரமமா வந்து நிக்கும் போது நம்ம கூப்பிட்டாகணுமேன்றதுக்காக கூப்பிட்டோம், வேற ஒண்ணு இல்ல. நீங்க ராஜா ராணியை கூப்பிட்டீங்களா பத்மாவதி கூட எனக்கு தெரியல, கருக கன்ஃபியூஸா இருக்கு. இல்ல ஒண்ணு இல்லைங்க. இல்ல அம்மா பத்மாவதி அம்மா பேரு சொல்றீங்க, ராஜா ராணி பேரையும் காட்டுனீங்க. ஏன்னா அந்த ஐடி வந்து குறுக்குல நிக்குது இல்லைங்களா, புதுசா வந்து நிக்குது. ராணி அம்மா வந்து நிக்கிறாங்க. அப்போ ஒருவேளை அவங்க பொண்ணு என்ன வந்திருக்காங்களோ கிண்டில இருந்து கலந்துக்க போறாங்க சொல்லிட்டு ராணி அம்மா 2 பேரும் தான் ஆளு ஒரு போன் வச்சிருக்காங்க. ஒரு சில நேரத்தை அதுல வரும், சில நேரத்துல வாழ்க வாழ்க. அம்மா பேர் என் பேர் அந்த மாதிரிதான் அந்த வரிசை கிரமமா அதுல வந்து நின்னுச்சு ராணின்றது. ஒருவேளை அம்மா வந்திருக்கு. அது எங்கிட்ட இருக்க மாதிரி தான் 2 போன் வர. ஒண்ணு வந்து அம்மா பேர்ல கௌரி அர்லஸ், இன்னொன்னு வந்து என்னோட பேர்ல சிவனக அர்லஸ் இருக்கும். அதே மாதிரிதான் ராஜா ராணில 2 வச்சுப்பாங்க. ஒண்ணு ஊரப்பாக்க ராஜான்னு வரும், இன்னொன்னு ராணி ஊரப்பாக்கன்னு வரும். வாழ்க வாழ்க. ஒருவேளை கிண்டில இருக்காங்களோன்னு நினைச்சுதான் சார். நன்றிங்க நன்றி நன்றி. வாங்க. அவங்க கிண்டில இருப்பாங்க, ஊரப்பாக்கல எங்கேயும் இருப்பாங்கயா. எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. எல்லாம் சிவன் நின்றாய் போற்றி என்றாய் பற்றி. ஆமா சிவாயிரம் திருச்சிற்றம்பலம். கார்கொள் மாமகன் குன்றத்தூர் உமாமா. குன்றத்தூர் உமாமா.
திருச்சிற்றம்பலம். கார்கொள் மாமுகில் போவது ஓர் கண்டத்தன் பார்கொள் மென்முலை சேர்ந்து இருமாந்தெய்கள் ஆர்கொள் கொன்றை என் ஆவடு தந்துரை தார்க்கு நின்று இவர் தாழுமா காண்மினே ஆர்கொள் கொன்றை என் ஆவடு தன் துறை தார்க்கு நின்று இவர் தாழுமா காண்மினே. சிவாயனம். கொன்றையன் ஆவடு தன்துறை தார்க்கு நின்றல் என்ற பெருமானுடைய கொன்றை மாலையை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கருகு கண்டத்த. சரிதாம்மா. படிக்க முடியும், படிக்கலாமா? படிக்க வாய்ப்பு இருக்கா? சரிதான். சரி, ரயில்வேக்காரம்மா ஏதோ வந்துட்டேங்க. ஆமா ஆமா ஆமா. ஐயா அடியன் பஸ்ல போயிட்டு இருக்குங்க ஐயா, கேட்டுக்கிறேன். சரி சரி, நான் கூப்பிடல. சரிதான், படிக்கலாம். திருச்சிற்றம்பலம். கருகு கண்டத்தன் காய் கதிர் சோதியன் பருகு பாலமும் தேயனும் பண்பினன் அருகு சென்றிலல் ஆவடு தண்டுரை ஒருவன் என்னை உடையா கோவென்னுமோ ஒருவன் என்னை உடைய கோ என்னுமே. கோன தலைவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று நமக்கு தலைவன் ஒருவனாக இருந்தால்தான் மனம் ஒருப்படும். பலவாக இருந்தால் பலவேறு விதமாக சிதறிவிடும். பெருமான் ஒருவனாக இருக்கிறான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று இங்க கோ என்பது தலைவனை குறிக்கும். தலைமை என்பது ஒன்றாதான் இருக்க முடியும், பலவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. குழலும் கொன்றையும். வாங்க பணப்பாக்கத்து ஐயா, வாங்க. சதானந்தன் ஐயா இருக்கீங்களா? சிவபெருமான. லலிதம்மா வாங்க. குழலும் கொன்றையும் கோவில மத்தமும் தழலும் தையலோர் பாகமா தாங்கினான் அழகனாவடுதன் துறையாயன அழகனாவடு தன் துறையாயன கழலும் கைவலை காரிகையாலுக்கே கழலும் கைவலை காரிகையாலுக்கே. கழலும் கைவினை கால்வளையாளுக்குன்னு பெருமானுடைய எண்ணம் இருந்தால் நம்முடைய வினை கடலும். இல்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தினால் அதனால நம்முடைய உடல் உருகும். அதுல உள்ளம் உருகும், இதுல உடல் உருகும். வாழ்க வாழ்க. ரெண்டு பஞ்சின் மெல்லடி. சிவாய நமய. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. பஞ்சின் மெல்லடி பாவையோர் பங்கனை தஞ்சம் என்று இருமாந்து இவள் ஆரையும் அஞ்சுவாலல் ஆவடு துறை மஞ்சனோடு இவள் ஆடிய மையலே மஞ்சனோடு இவள் ஆடிய மையலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. தஞ்சம் என்று இருமாந்து இவள் யாரையும் என்று உலகியல் நிலையில காதலன் காதலை தலைவன் தலைவி என்று சொல்கிறது உலகியல் நிலை. ஆனால் அருளியல் நிலையில இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்து இருப்பன்கொலோ என்ற ஆண்டவன் அடியார் நிலை. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஐயா பாட்டுங்களா? ஏன் சொல்லையா பண்ண பிறையுணல் சூடினல் பெண்ணோடு ஆணாகிய நிறையும் நெஞ்சமும் நீர்மையும் கொண்டவன் அறையும் பூம்பொழில் அவடு தன் தூரை அறையும் பூம்பொழில் அவடு தன் தூரை
இறைவன் என்னை உடையவன் என்னுமே. இறைவன் என்னை உடையவன் என்னுமே. திருச்சிற்றம்பலம். இறைவன் என்னை உடையன் என்னுமே என்னவுடனே நம்முடைய சைவ முழக்கமாகிய தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்ல அந்த இறைவன் என்னை ஆளுடை ஒருவனாக இருப்பான் என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. வையந்தான் அளந்தானும். ராஜா ராணியம்மா. வையம் தான் அளந்தானும் அயனுமாய் மெய்யை காணல் உற்றார்க்கு அழல் ஆயினான் ஐயன் ஆவடு தன் துறையாயன கையில் வில்வளையும் கழல்கின்றதே. கையில் வில்வளையும் கழல்கின்றதே. மெய்யை காணலுற்றார்க்கு அழல் ஆயினான் என்று சொல்லி உலகை நாம் உலகியல் நிலையிலே பொய்யை காணலுற்றால் அவன் அழலாக அவன் தீப்பிழம்பாக இருக்கிறான். அருளியல் நிலையிலே அவனுடைய மெய்யாகிய கடலை காணலாம், அழலையும் காணலாம், கடலையும் காணலாம் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். இரட்டுறுதல் என்று இரட்டுற மொழிதல் என்ற பெயர்ல. வாழ்க வாழ்க. பக்கம் பூதங்கள். பக்கம் பூதங்கள் பாடபழி கொள்வான் மிக்க வாளரக்கன் வலி விட்டினான் அக்கு அணிந்ததவன் ஆவடு தந்துரை நக்கன் என்னும் இந்நாளிலி காண்மினோ. நக்கன் என்னும் இந்நாளிலி காண்மினோ காண்பினே. திருச்சிற்றம்பலம். நக்கன் என்னும் இந்நாணிலி காண்பினானே அவன் என்ன பண்ணான்? எலும்பை அணிந்து நக்கனாக இருக்கிறான், கங்காளனா இருக்கிறான் என்று சொல்வதுவாறு நம்முடைய அடியார்களை பார்த்து அவன் நக்கனாக தன்னுடைய இளநகையை நல்பவனா இருக்கிறான். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணைதொடை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டிருந் திருவடி தொழுகோம் என்ற அந்த எழில் நகையாக நக்கனாக இருக்கிறான் என்று காணுகிற முறை. ரெண்டு வகையாக காணலாம். வாழ்க. அடுத்து ஐந்தாம் திருமுறையிலே 30வது பதிகமாக திருப்பராய்த்துறை. திரு குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 12 மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். இது காவிரி தென்கரையிலே 3வது தலமாக திருச்சி ஈரோடு பாதையிலே அமைந்துள்ளது. பெருமான் பராய்த்துறைநாதர், அம்பாள் பசும்பொன் மின்னம்மை என்று இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 302 சிலந்திக்கு அருளும் கழல் வணங்கி. திரு பராய்த்துறை இடம் சுற்றி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 302. சிலந்தை கருளும் கழல் வணங்கி செம் சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் இரும்பியோர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலம் கொள் செல்வ திருப்பராய்த்துறையும் தொழுவான் நன்னீனார். காவிரி திருச்சியில ஓடுகிற போது அது அகண்ட காவிரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த அங்க சுத்தி இருக்கிற தலங்கள் எல்லாம் திரு ஆனைக்கா, அது எறும்பியூர் மலை, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, இதெல்லாம் வணங்கி கொண்டு திருப்பராய்த்துறைக்கு சென்று வணங்குகிறார் என்று திருச்சியை சுற்றி உள்ள பாடல்களையும் பட்டியலிட்டு சேக்கிழார் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. கரப்பர் காலம் அடைந்தவர் தம்பினை சுருக்குமாறு வல்லார் கங்கை செஞ்சடை பரப்பு நீழ்வரு காவிரி தென்கரை திருப்பராய்த்துறை மேவிய செல்வரே. திருப்பராய்த்துறை மேவிய செல்வரே. காவிரி திருச்சியில ஓடுகிற போது அது அகண்ட காவிரின்னு சொல்லுவாங்க. அதற்கேத்த மாதிரி பரப்பு நீர்வரு காவிரி தென்கரை என்று இந்த திருப்பராய்த்துறையை காட்டுகிறார். வாழ்க வாழ்க.
அடுத்து மூடினார் களியானை. திலகவதி அம்மா வாங்க. மூடினார் களியானையின் நீருரி பாடினார் மறை நான்கினோடு அரங்கம் தேடனார் தென்பராய் துறை செல்வரை தேடி கொண்டடியேன் சென்று காண்பனே தேடி கொண்டடியேன் சென்று காண்பனே. நன்றிங்க சிவானி. பாடினார் மறை நான்கினோடு ஆரங்கம் என்று வடமொழியில வேதாகமத்தை சொன்னார், அங்கிருந்துதான் இது வந்தது என்று சொல்வது வேறு. ஆனால் இங்கே 6 அங்கமாகிய மூலாதாரத்திலிருந்து நாதத்தின் வழியாக பெருமானை பூர்வ நடுவாகிய இலாடத்தானத்திலே செலுத்துவதற்காக ஓதுகிற அஞ்செழுத்தை என்று சொல்லுகிற நிலைதான் சுத்த சைவ நிலைன்னு சொல்லுவாங்க. பாடினால் மறை நான்கினோடு ஆரங்கம். வாழ்க வாழ்க. பட்ட நெற்றியன். சிதம்பரத்துல இருந்து செல்வி அம்மா. நற்றுணையாவது நமச்சிவாயவே. பட்ட நெற்றியர் பால்மதி கீரினர் நட்டமாடுவர் நள்ளிருள் ஏமமும் சிற்றனார் தென்பராய் துறை செல்வனார் இட்டமாயிரு பாறையறிவரே இட்டமாயிரு பாறையறிவரே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. பட்ட நெற்றியர் பான்மதி கீற்றர் என்று திருமுறையில திருமணம் சொல்ல தாலி கட்ட உடனே பட்டம் கட்டுவாங்க, தாய் மாமன் பட்டம். அந்த தாய் மாமன் கிட்ட சொல்ல என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இட்டமாய் இருந்து வாழணும், தானும் தன் தையலுமாய் பெருமான் இருக்கிற மாதிரி நீங்க 2 பேரும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த பாட்டை சொல்லி வாழ்த்தது பழைய மரபு. நம்ம அதெல்லாம் மறந்தே போயிட்டோம். பட்ட நெற்றியர் பான்மதி கீற்றினர் இட்டமாயிருப்பார். ஒருவர் விருப்பத்தோடு எல்லாரோடும் நண்பாக வாழ வேண்டும் என்று தாய் மாமன் வாழ்த்துக்கிற மாதிரி வாழ்த்துறது இந்த பாட்டை சொல்லுவாங்க. அந்த பழைய திருமுறை மரபு. அதெல்லாம் வாழ்க. முன்பெல்லாம் சில மொழிமை பேசுவார். எல்லாத்தையும் சடங்காக்கிட்டாங்க பட்டம் கட்டதெல்லாம் கூட. முனுசாமி வாங்க. முன்பெல்லாம் சில மொழிமை பேசுவர் என்பலம் பல பூண்டங்கு மொழி தருவர் தென்பராய் துறை மேவிய செல்வனா அன்பராயிரு பாறை அறிவதே தென்பராய் துறை மேவிய செல்வனா அன்பராயிரு பாறை அறிவதே. ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்று சொல்லி பெருமான் உலகியல் நிலைக்கிற ஆசைகளை நீக்கி அருளினாலே அன்பு செலுத்தும் அன்பராயிருப்பார். அவரை யார் அறிவார்? அடியார்கள் மட்டுமே அறிவார் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. போது தாதோடு. செல்வம் அம்மா வாங்க. போது தாதொடே கொண்டு புனைந்து உடன் தாத வீழ்சடை சங்கரன் பாதத்துள் வாதை தீர்க்க என்றேத்தி பராய் துறை சோதியானை தொழுதெழுந்து உய்மினே வாதை தீர்க்க என்றேத்தி பராய் துறை சோதியானை தொழுதெழுந்து உய்மினே. திருச்சிற்றம்பலம். வாதை தீர்க்கும் என்று நம்முடைய இடர்களை தீர்க்க பெருமானை சோதி நிலையிலே வழிபட வேண்டும். சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று பெருமானை வழிபட்டால் வாதை தீரும் என்று அப்பர் சாமி நமக்கு சுட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. நல்ல நான்மறை. வாங்க மணிமேலம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நல்ல நான்மறை ஓதிய நம்பனை பள்ளி வெண்டலையே பழி கொள்வனை தில்லையான் தென்பராய் துறை செல்வனை வல்லையாய் வணங்கி தொழுவாய்மையே. திருச்சிற்றம்பலம். பெருமானை வல்லையாய் தொழு வணங்கி தொழுமினே என்று
பெருமானை நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விரைவாக வணங்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கை நிலையாதது, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லாம வல்லையாய் தொழுதல் இயன்ற போதெல்லாம் விரைவாக பெருமானை வணங்கி நாம் உலகிலிருந்து அருள்நிலைக்கு நம்மை செலுத்திக் கொள்ளுதல் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நெருப்பினார் குவித்தால் ஒப்போம். வாழப்பாடியம்மா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. நெருப்பினார் குவித்தாளுக்கு நீள் சடை பருப்பதம் மதையானையுரித்தவன் திருப்பராய் துறையார் திருமார்பினோள் பொறுப்பராவேழி புனல் போன்றதே. திருச்சிட்டம்பலம். நன்றி. திருப்பராய் துறையில் இருக்க அந்த பெருமான் தான் பொறுப்பராய் இழிபுனல் போன்றதை என்று பொறுப்பன் என்ற அந்த மலை, பொறுப்புனா மலைன்னு பேரு. அவனே திருச்சிராப்பள்ளியிலே தாயுமானவர் இருக்கிறான். அங்க அந்த மலைக்கு தான் காவிரி யாரு அகண்ட காவிரியை ஓடுகிறது. அதனால பொறுப்பராய் இழிபுனல் போன்றதே என்று அந்த மலையில இருக்க தாயுமான பெருமானையும் அங்கே ஓடுகிற அகண்ட காவிரியையும் நினைத்து பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. எட்ட விட்ட விடுமணல் எக்கர். சொக்கமாலம்மா. எட்ட இட்ட இடுமணல் ஏக்கர் மேல் பட்டன் துளி பாயும் பராய் துறை சிட்டன் சேவடி சென்று அடைகிறேன் விட்டு நம்பினை உள்ளன வீடுமே. சிட்டன் சேவடி சென்று அடைக்கிற்றில்லேல் விட்டு நம்பினை உள்ளன வீடுமே. சிட்டன் சேவடி என்று பெருமான் தொண்டர்க்கு தொண்டராயிருக்கிறான். அப்படி அவனை வணங்கினால் நம்முடைய வினைகள் எல்லாம் விட்டு போகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நெருப்பராய் நிமிர்ந்தார். ஐயா கணபதி ஐயா வாங்க ஐயா. கணபதி சாமி. ஐயா கணபதி ஐயா இருக்கீங்களா? நமச்சிவாயம்மா வரம்பா வரம்பா திருச்சிட்டம்மா திருச்சிட்டம்மா. நெருப்பராய் நிமிர்ந்தாளுக்கு நீள் தடை மறுப்பராய் வடை பலைத்தாளும் வான்மதி திருப்பராய் துறை மேவியே செல்வனார் விருப்பராய் இருப்பரை அறிவாரே. திருப்பராய் துறை மேவியே செல்வனார் விருப்பமாயிருப்பரை அறிவாரே. சிவா திருச்சிதம் வணக்கம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்றவர்களே, நாம் எதை விரும்புகிறோமோ அந்த பொருளாக அவன் இருப்பான். நாம் உலகியலை விரும்பினால் அவன் உலகியல் நன்மைகளை தருவான், அருளியல் நினைத்தால் அவன் அருளியல் நன்மைகளை தருவான் என்ற வகையிலே விருப்பராய் இருப்பாரே அறிவரே என்று காட்டுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க. தொண்டு பாடியும் தூமலர் தூவியும். தொண்டு பாடியும் தூமலர் தூவியும் இண்டை கட்டி இணையடி ஏத்தியும் பண்டரங்கர் பராத்துரை பாங்கரை கண்டு கொண்டடியேன் உயர்ந்து போவேனே. கண்டு கொண்டு அடியேன் உயர்ந்து போவேனே. உயிர்ந்து போதல், உயர்ந்து போதல்ல. உயர்ந்த ஆள் உயரமா வளருது. உயிர்ந்து போதல பெருமான நாம் உய்வு பெறுதல் என்ற வகையிலே கண்டு கொண்டு அடியே உய்ந்து போவேனே. எதன் மூலமாக கண்டு உய்தல்? அவனுடைய பண்டராமங்கமாகிய அந்த ஆட்டத்தை கண்டு அவன் நமக்காக ஆடுகிறான். அந்த ஆட்டம் அஞ்செழுத்து ஆட்டம் என்று நினைத்தால் நாம் உய்யலாம் என்ற வகையிலே பண்டரங்கரு பராய்த்துரை பாங்கரை கண்டு கொண்டு அடியே உய்ந்து போவனே என்ற
அவன் ஐந்தெழுத்தாலே ஆடுகிற ஆட்டத்தை பண்டரங்க ஆடம்னு அது வேற மாதிரிலாம் பொருள் சொல்லுவாங்க. ஆனா அந்த பண்டரங்க ஆட்டம் என்பது அவன் ஆடுகிற ஐந்தெழுத்து ஆட்டம். ஆடும்படி 7 அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வளரு தோல் சிகரம் பகருமுகம் வா என்று பண்டு அவனுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை கொண்டு ஆடுகிற ஆட்டத்துக்கு பரங்கர்னு சொல்லுவாங்க. அது வேற மாதிரி பண்டரங்கன்னா அந்த இந்த ஆட்டம் அந்த ஆட்டம் எல்லாம் சொல்றது உலகியல் நிலை. அடுத்து அரக்கன் ஆற்றல் அழித்த அழகனை. தனலட்சுமி அம்மா முடியுமா? கடைசி பாட்டு இல்லைங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரி கேளுங்க. நடப்படியா கடைசி பாட்டு நீங்க படிங்க. சிவபெருமானே சிவசிவ திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரக்கன்னாற்றல் அழித்த அழகனை. அதோட முடிச்சல டைம் ஆயிடுச்சு. இதோட முடிச்சல. சரிங்கய்யா. அரக்கன் சாம்பசிவையா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க கேக்குதுங்க, பாடுங்கய்யா. சிவபெருமானே என்ன ஐயா பொருட்கள் வராரு, அதான் கேட்டேன். அரக்கன்னாற்றல் அழித்த அழகனை பறக்கும் நீர் பொன்னி மண்ணு பராய்த்துறை இருக்கை மேவிய ஈசனை ஏத்துமின் பொறுக்கனும் வினை போயரும் காண்மினே. இருக்கை மேவிய ஈசனை ஏத்துமின் பொறுக்கைனும் வினை போயரும் காண்மினே. நன்றிங்கய்யா. ஐயா கேட்கலாம் கேட்கற மாதிரி வெளியில காது வரல. ஐயா கேட்கலையா? நான் பாடுனது கேட்கலையா? நீங்க பாடுறீங்க அவர் கேட்கலாம் கேட்கற மாட்டேங்க. ஐயா அது நெட் ப்ராப்ளம், வெளியில போனாரு, இப்ப வந்துருவாருங்க. வெளியில போனாரு, நான் அதுக்கு வரல. ஏன் உங்களுக்கு சந்தேகம்? அருமை. சரி இருங்க அப்படியே இருங்க. ஐயா ஸ்ரீதேவி ஐயா இருக்கீங்களா? ஐயா ஸ்ரீதேவி ஐயா இருக்குங்கய்யா. திருச்சிற்றம்பலம். கடைசி பாட்டை நீங்க ஒரு முறை பாடுங்க ஐயா. அரக்கன் ஆற்றல் அழித்த அழகனை பறக்கும் நீர் பொன்னி மண்ணு பராய் துறை இருக்கை மேவிய ஈசனை ஏத்துமின் பொறுக்க நும்வினை போயரும் காண்மினே. இருக்கை மேவிய ஈசனை ஏத்துமின் பொறுக்க நும்வினை போயரும் காண்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றியா நன்றியா. இருக்கை மேவிய ஈசனை ஏத்துமின் அவன் பராய்த்துறையிலே இருக்கிறான் என்பது உலகியல் செய்தி. ஆனால் அருளியலிலே அவன் இருக்கையாக இருப்பவனுடைய உள்ளமனாலே தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் ஆன்மகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடிக்கொண்டு கொண்டேன் என்று அவன் என் உள்ளத்தாமரையிலே அவன் வீற்றிருக்கிறான். அந்த இருக்கை மேவிய பெருமானை சொன்னால் வினை போயரும் என்ற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாட்டை சித்தாந்த நன்மணிப்படுத்த. நன்றி, வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அந்த போரூர் செண்பவல்லியம்மா பொன்னூசல் பாடுங்க. ஆமாங்க ஐயா. இந்த பாட்டு ஐயா எதனா ஒரு பாட்டு படிங்கம்மா. எது வேணாலும் படிட்டாங்களா? எதனா எட்டு படிங்கம்மா. எட்டாவது பாடல். கோல கோல வரத்துடிமே ஐயா.
கோல படிப்பா வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞால மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி புலித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டகத்தான நீங்க வாயார பாடலன்னு சொல்றார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. வாங்க அடுத்து சிதம்பரத்து செல்வி அம்மா யாத்திரை பத்து பாடி முடிங்க. திருக்கோயில் அடைத்தல். விடுமின் வெகுளி வேட்கை நோய். ஏண்டா வரமாட்டேங்குது, ஏன்டா போக மாட்டேங்குது. சிவா செல்வி திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமேன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் என்று கோபத்தையும் ஆசையை விட்ட அன்பு தானாக வந்து சேரும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வாழ்த்து சொல்லுவோம். நன்றிங்க ஐயா. வாங்க சாமஸ்வரி வாங்க. மண்ணின் நல்ல வண்ணம் வளலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணினள் அகுதுரும் கழுமல வலனக பெண்ணினல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருமுறை நெறியில அந்த திருநெறியில தமிழ் ஓசைப்படுகிறது. நாம் மலமிலான் பாதத்தை வணங்கி நாமும் மலமில்லா மாறுவது. ஆனா உலகியல் நிலையில் அதை செலுத்தினா அது நம்ம மனத்தை தரும். அருளியல் நிலை சேர்த்தான் நம்மளை மலமில்லாமல் ஆக்கும். அதனால திருநெறிய தமிழை நாம் அந்த மலமிலான் பாதத்துக்கு அர்ப்பணிப்போம். வாழ்க வாழ்க. நன்றி வணக்கம். வாங்க முனுசாமி ஐயா ஆறிரு தொடர்ந்தோல் சொல்லுங்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை உருசை தனிவேல் வாழ்க துப்புடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனதனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகளை ஏற்றி 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்ற நிகழ்ச்சியில சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.
நன்றி, வணக்கம்.